வயிறு தான், வயிறு, மன அழுத்தம், ஒரே குழப்பம். டக்கு டக்குன்னு முடிவெல்லாம் ரொம்ப இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் நம்மளை தேடி வந்துடும். கொஞ்சம் நல்ல நண்பர்களோடெல்லாம் கலந்து ஆலோசிங்க. பிள்ளைகள் விஷயத்துலலாம் கோபதாபப்படாதீங்க. பட்டா தப்பாயிடும். யாருக்கு? கடகத்துக்கு. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், கர்ப்பஸ்திரீகள் சிறிது கவனமாக இருப்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகள் விஷயம் நல்லா இருக்கும். நீங்கள் போய் அதில் போய்ட்டு அவங்களுக்கு கோவப்படுற மாதிரி அவங்கள பற்றி மற்றவங்களோட கம்பேர் பண்ணலாம் வேணாம். கணவன் மனைவி குடும்ப ஒத்துமையெல்லாம் நல்லா ஆகும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல் தீரும். தொலைதூரத்திலேருந்து தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க ரொம்ப நாளுக்கு, அவங்களாம் திருப்பி குடும்பத்தோடு வந்து சேர்றது இருக்கும், இல்லை அவங்க குடும்பத்தினர் அங்கே வர்றது இருக்கும். எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்லா இருக்கும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள் சிறிது கவனமாக இருக்கணும். சூரியன் செவ்வாய் வீட்டில் இருக்கிறனால தப்பான முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்பவுமே மனதிற்கும் நம்பிக்கைக்கும் ஆத்ம ரீதியான சாந்திக்கும் யார்? சிவன் வழிபாடு. எப்பவுமே கர்ப்பஸ்திரீகள், டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸு எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கு.